அனைவருக்கும் வணக்கம். வீட்டு முன் உள்ள தோட்டத்து மரத்தடியில் நாற்காலியை போட்டு அமர்ந்து தினசரியை விரித்து படித்துக் கொண்டிருந்த தனிக்காச்சலம் முன் உள்ள நாற்காலியில் வாட்டமாக வந்து அமர்ந்தான் அவருடைய பெரிய மகனான சேகர். வயது 27, MBA படிப்பு, நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம். ஆனால் திருமணம் முடிந்து 6 மாதம் கூட முழுமையாக ஆகவில்லை. எதற்கு இப்படி வாட்டமாக இருக்கிறான்? நிமிர்ந்து பார்த்த தனிக்காச்சலத்துக்குள் பல கேள்விகள் எழுந்தது. ஆனால் மகனிடம் இதை பற்றி கேட்கவில்லை. அமைதியாகவே இருந்தார். அவனாகவே பேச ஆரம்பித்தான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா என சேகரே பேச ஆரம்பித்தான். என்னப்பா சேகரு, சொல்லு என்றார் தனிக்காய்ச்சலம். சொல்ல சங்கடமாகவும் கூச்சமாகவும் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன்பா. சொல்ல வேண்டிய கட்டாயம். அது வந்துப்பா, நான் சந்தோஷமா இல்லப்பா. தயங்கியபடி தட்டு தடுமாறி சொன்னான். என்னப்பா சொல்ற? தனிக்காச்சலத்துக்கு தூக்கி வாரி போட்டது. மகனை பதட்டத்துடனே பார்த்தார். என்ன என் வழியில போக விடாமல் தடுத்து உங்க வழியில திருப்பி இப்போ எனக்கும் சந்தோஷம் இல்லை, உங்களுக்கும் தர்ம சங்கடம் என்று சேகர் சொல்ல, புரியலப்பா, கொஞ்சம் தெளிவா சொல்லேன் என்று தனிக்காச்சலம் மகனை பார்த்து கேட்டார். ஆமாப்பா, நானும் உங்க மருமகன் மைத்திலியும் இணக்கமாவே இல்ல. தாலி கட்டிய நாளிலிருந்து இதுவரை நாங்க சேர்ந்து கூட படுக்கல. கணவன் மனையாவும் வாழல என்றான் சேகர். தந்தைக்கு பெரிய அதிர்ச்சி. உடல் குப்பென்று வியர்த்தது. நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்கப்பா. எங்க கல்யாணத்துல அவளுக்கு விருப்பமே இல்லை. மணமேடைக்கு வரும்போதே முகத்தை வாட்டமாதான் வச்சிருந்தா. சரி, புதுப்பெண், இந்த கல்யாணம் சடங்கு சம்பிரதாயம் முதலர்வ நினைச்சு மிரலா போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா முதலர் வரைக்குள்ள நுழைஞ்ச போது முகத்துல மலர்ச்சியே இல்லை. அவளை சரிப்படுத்த நான் நினைச்சேன். பயப்படாத, ஏன் இப்படி இருக்க, தைரியமா இருன்னு நான் சமாதானப்படுத்தினேன். அதுக்கு அவளோ, நான் ஒருத்தரை காதலிச்சேன். எங்கள அப்பா அம்மா பிரிச்சு உங்களுக்கு கட்டாயம் பண்ணி தாலி கட்டி வச்சுட்டாங்கன்னு பெரிய குண்டை தூக்கி போட்டா. நானும் போய் சொல்றா போலன்னு சகஜமா எடுத்துக்கிட்டு வெறுப்பேத்தாதன்னு சொன்னேன். இப்படி இல்லாதத சொல்லி என் மனசு எப்படின்னு நீ ஆழம் பார்க்காதன்னு சொன்னேன். உண்மையான காரணம் என்னன்னு நான் கேட்டேன். அதுக்கு இது சத்தியம், நான் சொல்றது உண்மைன்னு அடிச்சு சொன்னான். எனக்கு அப்பதான் அது போய் இல்ல உண்மைன்னு எனக்கு உரைச்சது. அப்புறம் நானும் மனசுல ஏறின பாரத்தை அவுத்து விட்டுட்டு எனக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்துச்சுன்னு அவளுக்கு புரிய வச்சேன். நாம 2 பேரையுமே ஒரே படகுல விதி சேர்த்துடுச்சு, பழச மறந்தா புதுசா வாழலாம்னு நான் அவகிட்ட சொன்னேன். அதுக்கு மைத்திலி முடியாதுன்னு மறுத்துட்டா. என்னால முடியாதுன்னு ஒரேடியா மறுத்துட்டா. ஊர் உலகத்துக்கு நாம கணவன் மனைவி, ஆனா உள்ளுக்குள்ள தனித்தனியாதான் நாங்க இருக்கணும் என்று சொல்லிட்டா. அத்தே, அதையும் மீறி நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நான் தற்கொலை செஞ்சுக்குவேன்னு அழுதா. அதான் நான் அப்படியே இருக்கேன்பா என்று சேகர் தன் தந்தையிடம் வந்து சொன்னான். தனிக்காசலத்தால் நம்ப முடியவில்லை. நம்பாலும் இருக்க முடியவில்லை. இதுவரைக்கும் ஏன்பா நீ இதை சொல்லல என்றும் கேட்டார். காதல் முறிவு, அந்த ஆதங்கத்தின் தாக்குதலால அப்படி பேசுறா. போக போக துக்கம் வடியும், நிலைமையும் சுகமுமாகவும். அவசரப்பட்டு நம்ம எதுவும் சொல்ல வேணாம்னு கம்முனு இருந்தேன்பா என்று சேகர் சொன்னான். அதையெல்லாம் விட முக்கியமான காரணம் தாம்பத்திய விவகாரம். உங்ககிட்ட எப்படிப்பா சொல்றது, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு என்று அவன் எனக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சுன்னு சேகதான் தந்தையான தனிக்காச்சலமிடம் தெரிவித்தான். சரிப்பா விடு, அவ நம்ம வழிக்கு வரல. நாமாவது அவ வழிக்கு போவோம்னு நினைச்சு நீ கவலையை விடு. காதலிச்சவனையே உனக்கு முடிச்சு வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியதுதானே என்று கேட்டார் தந்தை. சொன்னேனப்பா. அதுக்கு நீங்க கட்டிய தாலிக்கு என்ன மதிப்புன்னு கேட்டா. இதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னேன். நாம விவாகரத்தை பண்ணிக்கலாம்னு சொன்னேன்.
அதுக்கு உடனே நாம ஏன் விவாகரத்தை வரைக்கும் போகணும், இப்பவே அறுத்தலான்னு தாலி கயித்து மேல கைய வச்சாப்பா. எனக்கு ஒரு கணம் உடல் ஆடி முகம் வெளிரி போச்சுப்பா. அதை கவனிச்சவ இந்த கலாச்சார பயம்தான். நான் கலட்ட முடியாம தவிக்கிறேன்னு சொன்னா. கழுத்துல சுமக்குறேன்னு சொன்னான். நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு உங்க காதலியை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துங்கன்னு சொன்னாப்பா. அவ சொல்றத பார்த்தா இங்கேயே தனிமரமா வாழ போறாளா என்று கேட்டார் அவளுடைய தந்தை. ஆமாப்பா, அவளுக்கு வாழ்க்கை இல்லைங்கிறது போது எனக்கு மட்டும் ஏன்பா, காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கை எனக்கும் தேவையில்லை, நானும் இப்படியே இருக்க முடிவு பண்ணிட்டேன் என்றான் சேகர். ஒரு வினாடியில் தனிக்காய்ச்சலம் வயிற்றில் எவரோ சனக்கென்று ஈட்டியே சொருகி பிடுங்கியது போல இருந்தது. பொறுக்க முடியாத வலி நெஞ்சை பிடித்துக் கொண்டு அப்படியே நாற்காலையில் தலையை சாய்த்து கண்களையும் மூடினார். சேகர் பட்டம் படிக்கும்போதே தன்னுடன் படித்த ஒரு பெண்ணையும் காதலித்தான். இருவருமே வேலை கிடைத்த பிறகு திருமணத்தை முடித்துக் கொள்வதாக தீர்மானித்தும் இருந்தனர். ஆனால் காதல் விவகாரமோ கசிந்து தனிக்காய்ச்சலம் காதுக்கு வர பையனிடம் கொதித்து பணிந்து தலைத்து குலைந்து மடக்கி கெஞ்சி ஒரு வழியாக பெண் பார்த்து மைத்திலியே அவனுக்கு கட்டி முடித்து வைத்துவிட்டார். தற்போதோ பெரிய சீக்கலில் அவனுக்கு பெரிய சீக்கலில் சேகர் மாட்டிக் கொண்டு விட்டான். இப்படி முட்டாள் கழுத அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே விஷயத்தை நம்மகிட்ட உடைச்சியிருந்தா நாம கலந்திருக்கலாம். இல்ல காதலுடன் அவளை சேர்த்து வச்சிருக்கலாம் என்று தனிக்காய்ச்சலம் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார். முன்னது முடியும் பின்னது முடியாதுப்பா என்றான் சேகர். அவ அப்பா சம்மதிக்கணுமே, அது முடியாமதானே அவளை எனக்கு கட்டி வச்சிருக்காரு. அடுத்து கல்யாணம் நின்னு போனா நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எப்படி அவள காதலனுக்கு நீங்க கட்டி வைக்க முடியும் என்று சேகர் தன் தந்தையை பார்த்து கேட்டான். பெத்தவங்க காதலை ஏத்துக்காத குத்தம் நாங்க பலியாகிடம்பா. மகன் சொல்ல தனிக்காய்ச்சலத்துக்கு வெந்த பொன்னில் வேலை பாய்ச்சியது போல ஆனது. மௌனமாக வலியை தாங்கி மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தார். வெகு நேரத்துக்கு பின்பு ஒரு முடிவுக்கு வந்து நீளமான ஒரு பெருமூச்சியை விட்டு பொறுப்பா அவசரப்படாத, அவளை சரி பண்ற என்று எழுந்தார். எப்படிப்பா? இவனும் எழுந்தான். நீ என் பின்னால வீட்டுக்குள்ளே வராத. நீயும் நானும் முன்னா இருந்தா மனம் திறந்து உன் பொண்டாட்டி பேச மாட்டா. தயங்குவா என்றா தனிக்காய்ச்சலம். ஒன்னு பண்ணலாம். எனக்கு முன்னால நீ போய் உன் அறைக்குள்ள நிலைஞ்சு கதவை சாத்திக்க, நான் பின்னால வரேன். வந்து நான் அமர்ந்திக்கிறேன் என்று சொன்னார். அடுத்து தனிக்காய்ச்சலம் எழுந்து சென்று ஹாலில் அமர்ந்து மைத்திலி மைத்திலி இங்க வாமா என்று தன் மருமகளை அழைத்தார். இதோ வரேன் மாமா என்று குரல் கொடுத்தவள் அடுப்படியிலிருந்து கையை துடைத்துக் கொண்டு எதிரில் வந்தாள். இங்க வாமா, உட்காருமா என்றால் மாமனார். இருக்கட்டும் மாமா. அவள் மரியாதையை நிமித்தமாக மறுத்தாள். மரியாதை மனசுல இருந்தா போதுமா? நான் உன்கிட்ட கொஞ்சம் அதிக நேரம் பேசணும். நீ நின்னுகிட்டே இருந்தா உன் கால் வலிக்குமா, வா வந்து உட்காரு என்றார் மருமகளை பார்த்து. நாம முக்கியமா பேச போறதால ஒளிவு வரை இல்லாம உள்ளத உள்ளபடி பேசணும் என்ன என்று பேச ஆரம்பித்தார். சரி மாமா, என்ன விஷயம் என்று கேட்டார். நேரடியா விஷயத்துக்கே வரமா? சேகரும் நீயும் தாலி கட்டுன நாளிலிருந்து இன்னை வரை சந்தோஷமா இல்லைங்கிறானே, யாரு மாமா சொன்னா? உன் புருஷன் தான்மா, அவன்கிட்ட விளக்கமா சொல்லி இருக்கேன் மாமா என்றாள் மருமகள். சேகர் சொன்னாமா எல்லாத்தையுமே? உன் முடிவுல எந்தவிதமான மாற்றமும் இல்லையா? இல்ல மாமா, என் முடிவுல எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்றாள் மருமகள். சரிமா, அந்த பையனை சொல்லு, உங்களை சேர்த்து வைக்கிறேன் என்றார் அவர். வேணாம் மாமா. ஏன்மா? அது முடியாது மாமா. காரணத்தை சொல்லுமா, அவருக்கு கல்யாணம் முடிச்சாச்சு மாமா. அப்புறம் ஏமா அவனை நினைச்சுக்கிட்டே இருக்க என்றார் தனிக்காய்ச்சலம். என்ன மாதிரிதான் மாமா அவரும். பெத்தவங்களுக்கு காதல் பிடிக்காம பிரிச்சு என்ன உங்க பிள்ளையோட முடிச்சு வச்சாங்க,
இதே காரணத்தை காட்டி அவளுடைய அம்மா அப்பா அவளே உன்னை நிராகரிச்சு திருமணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கும்போது ஆம்பளை நீ எதுக்கு இப்படியே இருக்கணும்னு வருத்தி வேறு ஒரு பெண்ணை கட்டி வச்சிட்டாங்க மாமா. புள்ளை மேல அக்கறை பெத்தவங்க செஞ்சது நியாயம் தானமா? இப்போ மனைவியோட அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையா? உன்னையே நினைச்சு குடித்த நடத்தாமையா இருக்கான் என்று கேட்டார் மாமனார். சந்தோஷமாதான் இருக்காரு மாமா. இப்போ அவனுடைய வீட்டுக்காரி 3 மாசம் முழுகாம இருக்கார். அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏமா காதல நினைச்சு உரிகிற, இது என்னமா நியாயம் என்று கேட்டார். எப்படி முயற்சி பண்ணியும் என் மனசு அந்த காதலி இருந்து மாறல மாமா, மறக்க முடியல. இந்த உறுதி பிடிவாதம் உனக்கு பெத்தவங்க உன்னை வற்புறுத்தும் போது உனக்கு இருந்திருக்கணும். நீ எப்படியாவது கல்யாணத்தையும் நிறுத்தியிருக்கணும். மனசுல உறுதி இருந்துச்சு மாமா. அவங்களும் உங்களைப் போல மிரட்டி உரட்டி அடிச்சு கெஞ்சி என்னை மாத்திட்டாங்க மாமா. எப்படி திரும்பினாலும் தங்கள் மேல் அடி விழுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காதல் முன் பெற்றவர்கள் தூசு. மாமனாருக்கே தன்னை நினைக்க அருவருப்பாக இருந்தது. சரிமா, நடந்தது நடந்து போச்சு. இனி சேகரும் நீயும் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதுதான் சரி என்றார். அது முடியாது மாமா. ஒருத்தி தனியா நிக்கிறா. யாருமா? மலர், உங்க மகனோட காதலி. அவ இன்னும் கல்யாணம் முடிக்கல. தனிக்காச்சலத்துக்கு தலை சுழன்றது. அதே நேரம் கொஞ்சம் எரிச்சலும் தலை தூக்கியது. வாழ்க்கையில எல்லா கணக்குமே சரியா வரணும்னு எதிர்பார்க்கிறது முட்டாள்தனமா என்றார் அவர். இல்ல மாமா, சரியா வரும் மாமா. அப்பதான் ஒருத்தல் இல்லாம மனசு இணைஞ்சு வாழலாம். தனிக்காச்சலத்துக்கு இதுவும் சரியாகவே தெரிந்தது. சரி, அவளுக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிக்கலாம் என்றார். முடியாது மாமா. ஏன்? அவ என்ன போல கேட்டி எப்படி சொல்ற? நானும் உங்க பிள்ளையும் இந்த முடிவுக்கு வந்து அவகிட்ட கேட்டோமா? அதுக்கு என் காதல் புனிதமானது, தெய்வீகமானது. அதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு உங்க மகனோட காதலை சொல்லிட்டா. உறுதியா சொல்லி எங்களை திருப்பியும் அனுப்பிட்டா. அவ விதிமா, அது உங்க முடிவே, நீங்க மாத்திக்க வேண்டியதுதானே என்றார் மாமனார். அவளோட உறுதியை பார்த்த பிறகுதான் எங்களுக்கும் செருப்படியாக இருந்துச்சு. எங்க காதல்ல கெட்டியானம். அவங்க காதல் உறுதினா எங்க காதல்ன மட்டமா மாமா? எல்லோருக்கும் ஒரே மனசுதானே. பெண்ணோட சம்பந்தம் இல்லாம பலவந்தமா ஒருத்திய சுவைத்தவன் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறது பாக்கறதுக்கு வேணா நியாயமான தீர்ப்பா தோணலாம். ஆனா அது சரியில்லாத ஒரு முடிவுதான். அப்படிதான் மாமா. விருப்பமில்லாமல் தாலி கட்டினுட சேர்ந்து வாழ்றது சரியில்லாதது என்றால் மருமகள். சரிமா, இது எல்லாத்துக்கும் தீர்வுதான் என்ன என்றார் மாமனார். கலாச்சாரம் பால்படாம பெத்தவங்க வேதனைப்படாம இருக்கணும்னா யாரையும் தொந்தரவு பண்ணாம இருக்கிற இடத்திலேயே வாழறதுதான் நல்ல முடிவு என்றார். ஆனா இது காதல் மனசுகளை குளிதோண்டி புதைச்சு தீர்ப்பு. நாங்க அப்படி வாழ விரும்பல. செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்காக எங்களையே நாங்க தண்டிச்சுக்கிட்டு அவங்க கூட்டுக்குள்ளேயே காதல் தீவுகளாக தனித்து வாழ்வதுதான் மாமா எங்களுடைய முடிவு என்றால் மருமகள். விவாதம் சரியாவே இருக்கட்டுமா? இது ஆரோக்கியமான தீர்வா மைத்திலி என்றார் மாமனார் சங்கடமாக. ஆரோக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஓடி போறது தற்கொலைன்னு காதலர்கள் எத்தனை அடி அடிச்சாலும் பெத்தவங்க கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கே மாமா. காதல் என்ன அத்தனை கசப்பானதா என்றால் மருமகள். இல்லம்மா, பையனோ பெண்ணோ வயசு கோளாறு உடல் கவர்ச்சியால காதல் பண்ணி வாழ்க்கையில தோத்து பெத்தவங்களுக்கும் கஷ்டமாவோ பாரமாவோ ஆக்கிடக் கூடாதுங்கிற எச்சரிக்கை உணவுதான் அவங்களை அப்படி எதிர்க்க சொல்லுதுமா. இதுதான் அடிப்படை சுழி. மானம், மரியாதை, பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் அடுத்த காதலுக்கு எத்தனை எதிர்ப்பு மாமா. பெத்தவங்க அக்கறைனா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அதட்டாம உருட்டாம நல்ல விதமா எடுத்து சொல்லணும். அவங்க கேட்கலன்னா இதுக்கு மேல உங்க இஷ்டம். விருப்பப்படி செய்யுங்கன்னு, நாளைக்கு கஷ்டம்னா எங்க கிட்ட வராதீங்கன்னு உங்க
வாழ்க்கை உங்களோடதுன்னு சொல்லி ஒதுக்கிடலாம். அப்படி இல்லாம மானம் மரியாதை வாழ்க்கை போன மாதிரி பிரிக்கிறீங்க. சரி மாமா, விவாதம் நீண்டுகிட்டே போகும். காதல்ல தோத்த பல பேர் பழச மறந்து வாழ்றாங்க. மறைச்சு வாழ்றாங்க இல்ல. அதுபோல நாங்களும் இப்படியே இருந்துட்டு போறோம். விடுங்க என்றால் மருமகள். விழிகள் அருவியாக கொட்டின. தனிக்காச்சலத்துக்கு மனம்தான் ஒப்பவில்லை. எப்படியும் இருந்துட்டு போகட்டும்னு விடுறதுக்கு இது என்ன இலவச மாமா தாம்பத்தியமாச்சே என்றாள். இல்ல மாமா. உங்களைப் போல காதல் எதிர்ப்பாளர்களுக்கு பாடம் என்று சொல்லிவிட்டு அழுகையுடனே உள்ளே சென்றுவிட்டாள் மருமகள். மைதிலியுடைய இந்த முடிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவள் எடுத்த முடிவு சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.